Hello friends, hi friends, how are you all? Welcome to my channel Art, Food and Life. குழந்தைங்களுக்கான ஹெல்தி டிஷ்ஷஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ட்ரெடிஷ்னல் டிஷ் அண்ட் ஆல்சோ ஹெல்தி டிஷ்ஷஸ் ஃபார் சில்ட்ரன். இப்போ லீவ் விட்டுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஹெல்த்தியான நல்ல வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல 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 ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிட கொடுக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறச்சே தான் நம்ம வந்து ரொம்ப நல்ல நிதானமாக நல்லா பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ஒர்க் பண்ணுறவங்க கூட இது ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரியான ரெசிபீஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும். ஸோ सब रेसिपी मैंने डाल रही हूँ तो इजी रेसिपी है. मैं हिंदी में भी बोल रही हूँ, रेसिपी और इंग्रेडिएंट्स सब मैं हिंदी में भी बोल रही हूँ और तमिल में भी बोल रही हूँ, इंग्लिश में भी बोल रही हूँ. आप सब देख सकता है. मैं अभी बनाने वाली हूँ आज का वीडियो में मिक्स्ड वेजिटेबल ஊத்தப்பம், ஸ்மால் ஊத்தப்பம், மினி ஊத்தப்பம் பாருங்க. மினி ஊத்தப்பம், மிக்ஸ்டு வெஜிடபிள் மினி ஊத்தப்பம் தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது இருக்குது பாருங்க. 1 பிக் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 1 ஸ்மால் சைஸ் கேப்சிகம், 1 carrot, 1 potato and sweet corn and मटर, green peas, धनिया पत्ता, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கார்ன், ஸ்வீட் கார்னு அது வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன், பட்டாணி 2 உப்பு போடாமல் தான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது எல்லாம் நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிளுக்கு வேண்டிங்கிற மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல் கோபி ஆட் कर सकता है, முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன வேணாலும் நீங்கள் பீட்ரூட் வேணாலும் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் நான் வந்து துருவி வச்சுருக்கேன், நல்லா துருவி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து வானலியில் போட்டு ஒரு பெரட்டிட்டு அப்படியே அரை இதுதான் வெந்திருக்கும், ஃபுல்லாக வேக விட மாட்டேன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு தாளித்து ஒரு அதாவது எண்ணெய் ஊற்றி ஒரு பெரட்டி வைப்பேன். பெரட்டி அது வந்து போட்டு நம்ம இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு மினி ஊத்தப்பம் பண்ண போகிறோம். இப்போது சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அசஃபடிட்டா பெருங்காயம், ஹிங் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பண்ண போகிறோம். மிக்ஸ் வெஜிடபிள் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இது அப்படியே பச்சையாக போட்டு பண்ணுறதை விட கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணினாக்க இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு வானலியில் போட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஊத்தப்பத்தில் போட்டு பண்ணுவேன். மினி மிக்ஸ்டு வெஜிடபிள் மினி ஊத்தப்பம் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ பண்ணணும். இப்போ அதுக்கு நான் அடுப்பும் பற்ற வைக்கிறேன். இதில் போட போகிறோம். உங்களுக்கு வந்து கார்லிக் வேண்டாம்னாக்க ஒன்லி ஜிஞ்சர் மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஆஸ் யூஷுவல் நான் போடுறது தான். இதில் வந்து ஒரு ஆனியன் போடுறேன். இந்த ஆனியன் தான் ஃபஸ்ட்டு போடணும். எப்போதுமே வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் தான் ஃபஸ்ட்டு போடணும். இந்த டொமேட்டோவை கடைசியாக போடணும். ஏன்னா வந்து அதில் உள்ள வாட்டர் வந்து இந்த ஆனியனோட கிறிஸ்ப்னஸ் எடுக்க வராது. அது கிறிஸ்ப்னஸ் வதக்கினாக்க அந்த ஆனியனோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து டொமேட்டோ போட்டுட்டா அந்த ஃப்ளேவரை வந்து இது பண்ணிவிடுவது, கம்மி பண்ணிவிட்டு.
ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் இந்த மாதிரி ஒரு 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 கலர் வருது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் கலர் வருது பாருங்கள். ஒரு ट्रांसपेरेंट कलर वरूँ तो ऑनियन को पहले डालना है, ऐसा आएगा. उसके बाद उसमें कैप्सिकम डाल रही हूँ. ये ऑनियन का थोड़ा ट्रांसपेरेंट कलर आने के बाद मैंने इसमें कैप्सिकम डाल रही हूँ. अभी कैप्सिकम का स्मेल आती है अच्छा से खुशबू. நம்ம அந்த குடமிளகா அந்த காஷ்மீர் மிர்ச்சின்னு சொல்லுவாள், சிம்லா மிர்ச்சின்னு சொல்லுவாள். சிம்லா மிர்ச்சின்னு சில பேர் சொல்லுவாள், சில பேர் கேப்சிகம்னு சொல்லுவோம், சில பேர் காஷ்மீர் மிர்ச்சின்னு சொல்லுவாள். ஸோ இந்த குடமிளகா இல்லையா, அந்த க்ரீன் குடமிளகா, காரம் இருக்காது அந்த மிளகாவில். ஸோ அது வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும், சூப்பராக வாசனையாக இருக்கும் கமக்கமன்னு. அதுக்கப்புறம் அது வந்து வாசனை வரும். வாசனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த जिंजर गार्लिक पेस्ட்டை போடுறோம். अभी मैं डाल रही हूँ जिंजर गार्लिक पेस्ट. जिंजर गार्लिक पेस्ट डाल के तुरंत उड़ने मैंने टोमेटो को ரொம்பலாம் வதக்க மாட்டோம் நம்ம. ஜஸ்ட்டு இந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நம்ம இதெல்லாம் வந்து பண்ண போகிறோம். இப்போது நான் நல்லா அந்த தக்காளி, கேப்சிகம், வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் வந்து ஒரு நல்லா ஒரு லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், கேரட் போடுறேன். கேரட் நல்லா துருவி வச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக துருவி வச்சுக்கோங்க கேரட்டை. ஏன்னா நம்ம இதை வந்து ரொம்ப வேகலாம் வைக்க போகிறது இல்லை இல்லையா, ஜஸ்ட்டு वदक தான் போகிறோம். அதனால் अभी हम लोग कैरेट डाली हूँ मैंने. इसका ना अच्छे से एकदम छोटा छोटा करके, एकदम छोटा करके रख लेने का, छोटा पीस कट करने का. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம். அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன். வந்து இந்த பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் நம்ம ஆல்ரெடி லைட்டாக வேக வச்சதுனால அதை லாஸ்ட்டாக போடலாம். ஓகேங்களா, இது வந்து போட்டாச்சு. ये कॉर्न और मटर को मैंने बॉईल करके रखी हूँ, इसलिए वो लास्ट में डाल सकते हो. अभी थोड़ा सा गैस को बढ़ा दीजिए थोड़ा सा, और इसमें अभी हल्दी डाल रही हूँ 1 टीस्पून हल्दी, 1 टीस्पून மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் 1 टीस्पून பெருங்காயப்பொடி போடுறேன். இப்போ रेड चिल्ली पाउडर, வேற ஒண்ணுமே மசாலாலாம் ஒன்றும் போடலை நான் இதில், அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கிறதெல்லாம் இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், பொட்டேட்டோ and
green peas, sweet corn. You can add full gobi. இங்கே வேணும்னா இந்த இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக தான் உப்பு போட போகிறேன். இந்த காய்க்கு வேணுங்கிற, ஏன்னா மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ காய்க்கு இந்த போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுக்கிறோம். நிறைய போட வேண்டாம். பிகாஸ் அந்த மாவில், இட்லி மாவுலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவில் தான் நான் அது சொல்லவே மறந்துட்டேன். இட்லி மாவில் தான் நான் வந்து ஊத்தப்பம் பண்ண போகிறேன். இட்லி மாவில் ஊத்தப்பம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தோசை மாவில் பண்ணுறதை விட इडली मावल வந்து ஊத்தப்பம் பண்ணா சூப்பரா இருக்கும். मैंने अभी बनाने वाली हूँ ஊத்தப்பம், मिनी ஊத்தப்பம் इडली का आटा से, नॉट डोसा का आटा. इडली का आटा से बनाएंगे ना बहुत अच्छा आएगा, एकदम सॉफ्ट आएगा. ओके सो முடிஞ்சிருச்சு. இது அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை போடுறோம். முடிஞ்சிச்சு. மசாலா பண்ணி முடிச்சாச்சு. ஊத்தப்பம் பண்ண வேண்டியதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஊத்தப்பா கல்லுக்கு வரேன். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது கல் வந்து சூடாயிடுச்சு. கல்லில் நான் வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல அயர்ன் கல், இது இரும்பு கல், அதனால் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நல்லா கல் சூடாயிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி ஊற்றுறேன். கொஞ்சம் ஊற்றினா போதும், நிறைய மாவு ஊற்ற வேணாம். ஏன்னா அது குட்டி மினி ஊத்தப்பம் இல்லையா. தோசைக்கல்லில் ஊற்றினா கொஞ்சம் பெருசாக ஊற்றலாம். இது மினி ஊத்தப்பம் இல்லையா, அதனால் இது பசங்களுக்காக நான் இந்த மினி ஊத்தப்பம் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணால் பிடிக்கும். அதனால் நீங்கள் வேணால் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஊத்தப்பம் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து இந்த மசாலாவை மேலே வைக்க போகிறேன். இதுக்கு ஒன்றுமே தொட்டுக்கவே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது. காரத்துக்கு மிளகா பொடி போட்டிருக்கோம், ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் காரமும் இருக்கும். நிறையா போட வேண்டாம். குழந்தைங்களுக்கு வேண்டான்னாக்க கம்மியாக போடலாம். இப்போ அது மேலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூடி வைக்க போகிறேன். இதை டக் பண்ணி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நாழி சிம்மில் வைக்கணும். ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன், அடுப்பு சின்னதாக வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes வரைக்கும் அப்படி வைங்க கொஞ்சம். அப்புறமா திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ 2 minutes வச்சுட்டு இப்போ திறந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ லைட்டாக எடுத்து திருப்பி போடணும். திருப்பி போட்டோம். குட்டி தட்டுனால மெதுவாக பார்த்து இந்த மாதிரி இரும்பு கல்லாம் வாங்கினீங்கன்னா முதல்ல நல்லா பழக்கணும். இல்லைன்னா இது திருப்பி போடவே வராது, ஒட்டிக்குவோம். நான்ஸ்டிக் மாதிரி கிடையாது, இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இரும்பு கல் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஹெல்தி. பட் இதை பழக்கணும் முதல்ல. சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக ஒரு பக்கம் பாருங்கள், நல்லா அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்.
இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஜாகிரதையாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கீழே விழாத பொறுமையாக திருப்பி போடணும். சரி, அதில் ஒட்டிக்கிச்சு நல்லா ஜம்மன். சூப்பராக இருக்கு ஒரு கலர்ஸில். இன்னொரு வாட்டி எதுக்கு திருப்பி போடுறேன்னா, இருங்க, இன்னொரு அழகான ஒரு வேலை பண்ணணும். அதுக்காக இந்த பக்கம் மறுபடியும் திருப்பி போடுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள், அதில் அழகாக அப்படியே ஒட்டின்னு இருக்கு பாருங்கள். செம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே கொண்டா கொண்டா அப்படின்னு சாப்பிடும். டேஸ்டி டேஸ்டி, வெரி வெரி டேஸ்டி டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, திருப்பி போட்டேன்ல. இது எதுக்காக திருப்பி போட்டேன்னாக்க, இப்போ வந்து இது மேலே நல்லா குழந்தைங்களுக்காக ஹெல்த்தியாக இருக்கணும்னு இதில் கொஞ்சம் நெய் விடுறேன். நல்லாவே விடலாம் நெய். குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த பர்கர் பீஸா இந்தமாரியெல்லாம் சாப்பிட்டுட்டு பேட் கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு நெய் குட் கொலஸ்ட்ரால் தான். நெய் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஐயோ கொலஸ்ட்ரால் அது இதுன்னு ரொம்ப சாப்பாட்டில் வந்து ரொம்ப பார்க்கக்கூடாது. நம்ம ஜாஸ்தி பார்த்தோம்னா அதான் நமக்கு உடம்புக்காகாது. ஜாஸ்தி பார்க்கக்கூடாது. ஹெல்த்தியான எதாக இருந்தாலும் அளவான கரெக்டான அளவில் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நெய் நல்லாவே கொடுக்கலாம். நெய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நான் இதை வீட்டில் பண்ணுறேன். நெய் நான் எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நெய் எப்படி காய்ச்சறதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லாக. அப்பா செம்ம செம்ம டேஸ்டி மினி மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஊத்தப்பம் ரெடி. பாருங்க, இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கே ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அப்படியே சாப்பிடலாம். பிகாஸ் வந்து இதில் எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம், மிளகா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக. ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் மினி ஊத்தப்பம் ரெடி. ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ப்ளீஸ் கமெண்ட், ப்ளீஸ் ஷேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art Food and Life. வெரி ஹெல்தி டேஸ்டி ஃபுட்லாம் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை. பத்மாவதி வேணுகோபாலன். பை பாய்.